பகிர்வு மேந்தலை பகிர்வு செயல்முறை. அப்ப மேந்தலை கிரயங்களை நேரில் கிரயங்களுக்கு இன்னொரு பேர் தான் மேந்தலை கிரயம். மேந்தலை கிரயத்தை நாங்க ரெண்டா வகைப்படுத்துறோம்: உற்பத்தி மேந்தலை செலவு, உற்பத்தி அல்லா மேந்தலை செலவு. அப்ப இந்த உற்பத்தி மேந்தலை செலவு உற்பத்தி அலகுகளுக்கு நேரடியாக எங்களுக்கு ஏற்படாத செலவுகளாக இருக்கு. ஆகவே ஒரு அலகுக்கு எவ்வளவு செலவு போகுது, இந்த உற்பத்தி பகுதியில இருக்கிற ஒவ்வொரு பிரிவுகள்லையும் எவ்வளவு செலவு போகுது என்றதை கணிப்பிடுறதுக்காண்டி நாங்கள் மேந்தலை பகிர்வு செயல்முறையை மேற்கொள்ள வேண்டும். அப்ப மேந்தலை பகிர்வு செயல்முறையில முதலாவது நடவடிக்கை திரட்டுதல் என்ற நடவடிக்கை. திரட்டுதல் என்ற என்ன? மூல ஆவணங்களை பெற்றுக்கொள்ளும். ஒதுக்குதல் என்ற நடவடிக்கை இரண்டாவது. நேரடியாக இனங்காணக்கூடிய உற்பத்தி மேந்தலை கிரயங்களை உரிய கிரைய நிலையங்களுக்கு ஒதுக்கீடு செய்வதை குறைக்கும். அப்ப இதுல பாருங்க, ஒவ்வொரு கிரைய நிலையங்களுக்கும் தெளிவாக வேறுபடுத்தி இனங்காணக்கூடிய பொது மேந்தலை கிரையங்களை உரிய கிரைய நிலையங்களுக்கு உள்ளடக்கம் செய்தல் என்னன்னு சொல்றாங்க? ஒதுக்குதல் என்று சொல்றாங்க. அப்ப இதுக்கு உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னா, உங்களினுடைய கடைசி பக்கத்துல இந்த 3 பிரிவுகளை வச்சு விளங்கப்படுத்தி காட்டணும். இது ஒரு ஆடை தொழிற்சாலை என்று எடுத்தீங்கன்னால், ஆடை தொழிற்சாலையில 3 பிரிவுகளாக நாங்கள் பிரிக்கிறோம். சரி, 3 செக்ஷனா பிரிக்கும். ஒன்று வெட்டும் பகுதி, இன்னொன்று தைக்கும் பகுதி, மூன்றாவது களஞ்சியம் என்ற 3 பிரிவுகளாக நாங்கள் பிரிச்சுக்கொள்வோம். அப்ப இந்த வெட்டும் பகுதி, தைக்கும் பகுதி, களஞ்சியம் என்றதுல ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இந்த வெட்டும் பகுதியும் தைக்கும் பகுதியும் நாங்கள் சொல்லுவோம். இந்த வெட்டுறதும் தைக்கிறதும் தானே பிள்ளைகள் ஆடை உற்பத்தி தொழிற்சாலையில ஒரு பிரதானமான உற்பத்தி செயல்முறை. ஆகவே இந்த வெட்டும் பகுதியையும் தைக்கும் பகுதியும் நாங்கள் சொல்லுவோம் உற்பத்தி பிரிவு என்று சொல்லுவோம். உற்பத்தி பிரிவு அல்லது உற்பத்தி பகுதி, ப்ரொடக்ஷன் யூனிட் என்று சொல்லுவோம். இந்த களஞ்சியத்துல பிள்ளைகள் நேரடியாக உற்பத்தி செயல்முறை நடக்காது. ஆனா இந்த வெட்டும் பிரிவுக்கு தேவையான துணிகள், தைக்கும் பிரிவுக்கு தேவையான உதாரணமா பட்டன்ஸாக இருக்கலாம், இந்த கொலர் மட்டைகளாக இருக்கலாம். இதை கொடுக்கிறது யாரு? களஞ்சியம். அப்ப வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவும் உற்பத்தி பிரிவாக இருக்கின்ற அதே வேளை களஞ்சியம் இந்த 2 பேருக்கும் சப்போர்ட்டுக்காண்டி இருப்பேன், சப்போர்ட், துணை நிற்பேன். அப்ப இந்த சப்போர்ட்டுக்காண்டி இருக்கிற இந்த களஞ்சியத்தை சொல்லுவோம் சேவை பிரிவு என்று சொல்லுவோம். எழுதி வச்சுக்கணும். ஓகே, சேவை பிரிவு. வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவும் நாங்கள் உற்பத்தி பிரிவு என்று சொல்லுவோம். சரியா? களஞ்சியத்தை நாங்கள் சேவை பிரிவு என்று சொல்லுவோம். ஓகே, இப்போ உதாரணமா இந்த வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவு களஞ்சியம் என்றதை தனித்தனி பில்டிங்கா யோசிங்க. வெட்டும் பிரிவு தனியான ஒரு பில்டிங், சரியா? தைக்கும் பிரிவு தனியான ஒரு பில்டிங், கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற இடத்துல இருக்குது. களஞ்சிய சாலை தனியான ஒரு பில்டிங். இந்த 3 பில்டிங்கும் தனித்தனியா இருக்குது. இந்த 3மே நாங்க வாடகைக்கு எடுத்திருக்கோம் என்று வச்சுக்கொள்ளும். அப்ப வெட்டும் பிரிவுக்கு உதாரணமா நாங்கள் 10,000 ரூபாய் வாடகை செலுத்துறோம். தைக்கும் பிரிவுக்கு 5,000 ரூபாய் செலுத்துறோம். களஞ்சியத்துக்கு நாங்கள் 10,000 ரூபாய் வாடகை செலுத்துறோம்னா இப்ப எங்களுக்கு நேரடியாக தெரியும் வெட்டும் பிரிவுக்கான வாடகை செலவு 10,000 என்றது வெளிப்படையா தெரியும். தைக்கும் பிரிவுக்கான செலவு வாடகை செலவு 5,000 என்றது வெளிப்படையா தெரியும். களஞ்சியத்துக்கான வாடகை செலவு 10,000 என்றது தனியா தெரியும். இப்ப இந்த 3 பிரிவும் தனித்தனி பில்டிங், தனித்தனியான கட்டடங்களாக இருக்குமாக இருந்தார். இப்ப உதாரணமா இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஒதுக்குதல். அப்ப நேரடியா தெரியும் வெட்டும் பிரிவுக்குள்ள 10,000 செலவு போடுவோம், தைக்கும் பிரிவுக்குள்ள வாடகை 5,000 போடுவோம், களஞ்சியத்துக்கு 10,000 வாடகை செலவு போடுவோம். அப்ப நேரடியா தெரியுது. அப்ப இதைத்தான் சொல்லுவோம் ஒதுக்குதல், அலோகேஷன் என்று சொல்லுவோம். சரி, அலோகேஷன் என்று சொல்லுவோம். அந்த அலோகேஷனுக்கு அடுத்ததான் அப்போர்ஷன்மெண்ட், பகிர்தல். இந்த பகிர்துகள் உண்டாக்குங்கள். இந்த 3ம், இந்த வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவு களஞ்சியம், இந்த 3மே
ஒரு பில்டிங்காக இருக்குது. ஒரு பில்டிங்காக இருக்கு. இந்த ஒரு பில்டிங்கைத்தான் நாங்கள் 3 பகுதியாக பிரிச்சிருக்கோம் என்று யோசிச்சு பாருங்க. இந்த மொத்த பில்டிங்கையும் நாங்கள் என்னென்று பிரிச்சிருக்கோம்? வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம் என்று. மொத்தமா நாங்கள் பில்டிங்குக்கு 40,000 ரூபாய் வாடகை செலவு கொடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எங்களுக்கு நேரடியா தெரியுமா வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு, களஞ்சியத்துக்கு எவ்வளவு வாடகை செலவுன்றது நேரடியா தெரியாது. ஏனென்றா நாங்கள் செலுத்துகின்ற வாடகை மொத்த பில்டிங்குக்கு. மொத்த பில்டிங்கைத்தான் நாங்கள் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கோம்? 3 பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கோம். எத்தனை பிரிவுகளாக? 3 பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கோம். விளங்குதா? அப்ப வெட்டும் பகுதி, தைக்கும் பகுதி, களஞ்சியம் மட்டும் 3 பிரிவுகளாக பிரிச்சு வச்சிருக்கோம். அப்ப இந்த தெளிவாக வேறுபடுத்தி இனங்காண முடியாத சந்தர்ப்பத்துல வெட்டும் பிரிவுக்கு எவ்வளத்தை போடுறது, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளத்தை ஒதுக்குறது, களஞ்சியத்துக்கு எவ்வளத்தை ஒதுக்குறதுன்னு தெரியாத சந்தர்ப்பத்துல நியாயமான அடிப்படையில பகிர்வு செய்ய வேணும். நியாயமான அடிப்படையில பகிர்வு செய்ய வேணும். அப்போர்ஷன்மெண்ட். இந்த பகிர்வு செய்யறதுக்குரிய அடிப்படைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொதுவான அடிப்படையில் இருக்கு. பொதுவா பிள்ளைகள் நாங்க ஒரு வாடகை செலவை பிரிக்கணும். நாங்க ஒரு வீட்டுல 2 பேர் வாடகை இருக்கிறோம்னா ரூமோட சைஸை வச்சு கொண்டு பிரிப்போம். என்னுடைய ரூம் பெருசா இருக்கு, நான் கூட வாடகை கொடுப்பேன். இந்த ரூம் சின்னதா இருக்கு, நீ கூட வாடகை கொடுப்பேன். பொதுவாக இந்த வாடகையை பிரிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்றது எதை வச்சுக்கொண்டு பிரிப்பாங்கன்னா தலப்பரப்பு என்றதை வச்சுக்கொண்டு பிரிப்பாங்க. சரியா? என்னத்தை வச்சுக்கொண்டு பிரிப்பாங்க? தலப்பரப்பு என்றதை வச்சுக்கொண்டு இந்த வாடகை செலவு 40,000 பிரிச்சு கொள்வாங்க. உதாரணமா தலப்பரப்பு இங்க வெட்டும் பிரிவு ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஓகே, தைக்கும் பிரிவும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு. களஞ்சியம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா இந்த 40,000 எப்படி பிரிப்பாங்க? இங்க 20,000 களஞ்சியத்துக்கு, வெட்டும் பகுதியினுடைய செலவாக 10,000, தைக்கும் பகுதியினுடைய செலவாக 10,000 பிரிச்சு கொள்வோம். இதைத்தான் சொல்லுவோம் பகிர்வு. நேரடியாக தெரியாத எவ்வளவு, அப்ப நாங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படையில பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுக்கக்குள்ள உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கும் சரிதானே? அப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இவங்க 2 பேரும் யாரு? உற்பத்தி கிரைய நிலையங்கள். உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கும் இந்த களஞ்சியம் என்ற சேவை கிரைய நிலையத்துக்கும் இந்த 2க்கும் பிரிச்சு கொடுத்தா அதை நாங்க சொல்லுவோம் என்னன்னு சொல்லுவோம் பிள்ளைகள்? முதலாம் கட்ட பகிர்வு. சரியா? இந்த பகிர்வை 2ஆ பிரிக்கிறாங்க. முதலாம் கட்ட பகிர்வு, 2ஆம் கட்ட பகிர்வு என்று 2ஆக பிரிச்சு பார்க்கணும். ஓகே, அப்ப முதலாம் கட்ட பகிர்வு என்றா என்ன சொல்றாங்க? உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கும் சேவை கிரைய நிலையங்களுக்கும் நியாயமான அடிப்படையில் பகிர்வு செய்தோம். அப்ப நாங்க கீழே சொன்ன உதாரணத்துல களஞ்சிய பிரிவும் களஞ்சிய பிரிவு தவிர களஞ்சிய பிரிவு சேவை பிரிவாக இருக்க போகுது, உற்பத்தி பிரிவாக தைக்கும் பிரிவும் வெட்டும் பிரிவும் இருக்க போகுது. அப்ப நாங்க முதலாம் கட்ட பயிற்சி செய்ய போறோம்டா உற்பத்தி கிரைய நிலையம் களஞ்சியம் தவிர வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவுக்கும் பிரிச்சு கொடுக்கணும், சேவை பிரிவான களஞ்சியத்துக்கும் பிரிச்சு கொடுக்கணும். அதுக்கு பேர் முதலாம் கட்ட பயிர்வு. இது கணக்கோடு செய்யக்குள்ள விளங்கும். 2ஆம் கட்ட பயிர்வு கண்டா பிள்ளைங்க சேவை கிரைய நிலையங்களுக்கு பகிரப்பட்ட பொதுமேந்தலை கிரையங்களை உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கு நியாயமான அடிப்படையில் மறு பகிர்வு செய்தல், திருப்பி ரீஅலோகேட் பண்றது. சரியா? இங்க அலோகேஷன், இங்க ரீஅலோகேஷன் பண்ண போறோம். ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்ண போறோம். அப்ப இதுக்கு பேர் 2ஆம் கட்ட பகிர்வு. அப்ப 2ஆம் கட்ட பகிர்வுண்டா நான் ஏற்கனவே சொன்ன உதாரணத்தை பாருங்க. முதலாம் கட்ட பகிர்வு என்றது இந்த உற்பத்தி கிரை நிலையத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம், சேவை கிரை நிலையத்துக்கும் பிரிச்சு கொடுக்க போறோம். 10,000 10,000 20,000. ஆனா கடைசியா என்ன செய்வோம்டா இந்த 20,000 இந்த களஞ்சியம் என்ற செலவு யாருக்காண்டி ஏற்படுது? யாரால ஏற்படுது? இந்த வெட்டும் பகுதியாலையும் தைக்கும் பகுதியாலையும் தான். இந்த 2 பகுதிக்கும் சப்போர்ட் பண்றதுக்கான தான் களஞ்சியம் இருக்கு. அப்ப இந்த களஞ்சியத்துக்கு ஒதுக்கப்பட்ட 20,000 ரூபாய் வாடகை செலவு மீண்டும் உற்பத்தி பிரிவு வெட்டும் பகுதி தைக்கும் பகுதி கிடையாது
நியாயமான அடிப்படையில் ஏதோ ஒரு ரீசனபிள் பேசிஸை வச்சுக்கொண்டு மீள் பகிர்வு செய்யப்படும், ரீ அலோகேஷன், ரீ அப்போர்ஷன்மெண்ட் பண்ணப்படும். அதுக்கு பேர் இரண்டாம் கட்ட பகிர்வு. சரியா? இரண்டாம் கட்ட பகிர்வு என்று சொல்லுவோம். கணக்கு செய்யக்குள்ள ஈஸியா விளங்கும். ஓகே, அப்போ ஒதுக்குதல், பகிர்தல், பகிர்தல்ல முதலாம் கட்ட பகிர்வு, இரண்டாம் கட்ட பகிர்வு. ஓகே, இந்த பகிர்வு செயல்முறை. ஓகே, அடுத்தது பாருங்க பிள்ளைங்க, இந்த பகிர்வு செய்யக்குள்ள எப்படிப்பட்ட அளவு பகிர்வு அடிப்படைகளை பயன்படுத்தும். பொதுவாக வினாக்கள்ல தந்த வினாவுக்குள்ள பொருத்தமான ஒரு அடிப்படையை எடுக்கணும். சரியா? வழக்கமா இந்த வாடகை, மின்சாரம், இறை கட்டணம், இந்த மோட்டு வரி, டாக்ஸுகள் பே பண்றது பில்டிங்ஸுக்கு, இப்படியான விஷயங்கள் தலப்பரப்புக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்கலாம். மின்சார பட்டியல், தொலைபேசி கட்டணம், நீர்பட்டியல் என்றால் பயன்படுத்திய அலகுகள், யூனிட்ஸ், எத்தனை யூனிட் எந்த செக்ஷனுக்கு பாவிச்சிருக்கிறாங்க, அதை வச்சுக்கொண்டு பிரிச்சு கொடுக்கலாம். ஊழியர்களோட தொடர்புடைய செலவுகள் என்றால் ஊழியர்களுடைய எண்ணிக்கையை வச்சுக்கொண்டு பிரிச்சு கொடுக்கும். இயந்திரங்களோட தொடர்புடைய செலவுகளை இயந்திரத்தினுடைய பெருமானத்தை வச்சுக்கொண்டு பிரிச்சு கொடுக்கும். களஞ்சிய சாலையினுடைய செலவுகளை பொருள் வேண்டுகோள் பத்திரம், களஞ்சிய சாலையிட்ட யார் யார் எத்தனை தரம் பொருளை கேட்கிறாங்க, இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரம் அல்லது பயன்படுத்திய பொருட்களின் அளவை வச்சுக்கொண்டு பிரிச்சு கொடுக்கலாம். வேற குளிரூட்டல் செலவுகள் வந்த ஏசி போடுறது, சரியா, அல்லது ஃப்ரீசர் ஒன்றை போடுறது, அந்த கியூப் சொல்லுவேன், அந்த கனவளவை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்கணும். இப்படி இதுல பொதுவான அளவுகள் சொன்னாலும் பிள்ளைங்க, சரியா, தந்த கேள்விக்குள்ள எது பிரிச்சு கொடுக்கறதுக்கு பொருத்தமான அளவு என்றதை யோசிச்சுத்தான் நாங்கள் என்ன செய்யணும், இந்த பகிர்வு செயல்முறையை செய்ய வரும். ஓகே, அப்ப உதாரணத்துக்கு சொன்னா மின்சார பட்டியல், மின்சார கட்டணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு தளப்பரப்பும் இருக்கு, பயன்படுத்திய அலகுகளும் இருக்குதுன்னா இந்த ரெண்டுல எதை பயன்படுத்துறது பொருத்தமா இருக்கு? யாராவது மின்சார கட்டணத்தை பிரிச்சுக்கோணும், 3 பேருக்கும் இடையில பிரிக்கணும்டா, தளப்பரப்பும் இருக்குது, பயன்படுத்திய அலகுகளும் இருக்குதுண்டா, எதை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறது மிகவும் நியாயமானதாக இருக்கு? தளப்பரப்பா, பயன்படுத்திய அலகுகள்? யாராவது? நித்யா, ஜனி, ஆண்ட்ரியா? இது ஒரு மின்சார கட்டணத்தை ஒரு வீட்டுல 2 ரூம் பாவிக்கிறாங்க, மின்சார லைட் பில் வந்துச்சு. எதை வச்சு இப்ப தளப்பரப்பை வச்சுக்கொண்டு பிரிக்கிறது நல்லமா, அல்லது அவங்களோட யூசேஜ், யூஸ் பண்ண யூனிட்ஸை வச்சுக்கொண்டு பிரிக்கிறது நல்ல மாப்பிள்ள? யூனிட் சார்ஜ். அப்ப தந்ததுக்குள்ள எங்களுக்கு தெரியணும் யூனிட்ஸ் மிக பொருத்தமானதா அல்லது தளப்பரப்பு. இப்ப பயன்படுத்தி அலகுகள் என்று எதுவுமே தரையில இந்த சந்தர்ப்பத்துல நாங்க தளப்பரப்புக்கு போகலாம். விளங்கிட்டு, அப்ப தந்த கேள்வியில எது மிக பொருத்தமான அடிப்படையோ அந்த அடிப்படையை வச்சுக்கொண்டுதான் நாங்கள் பிரிக்கப்படும். சரியா? ஓகே, அடுத்தது உறிஞ்சுதல். உறிஞ்சுதல் என்றதை அடுத்ததான் நாங்கள் பார்ப்போம். இப்ப பயிற்சிக்கு வாங்க, முதலாவது பயிற்சிக்கு வாங்க. முதலாவது பயிற்சி, முதலாவது பயிற்சி இதுல இருக்கு. ஆடைகளை உற்பத்தி செய்யும் நிறுவனம் ஒன்றில் வெட்டுதல் மற்றும் தைத்தல் எனும் உற்பத்தி துறைகளும், அப்ப உற்பத்தி துறை என்றால் ப்ரொடக்ஷன் யூனிட், உற்பத்தி பிரிவாக இருக்கு. களஞ்சிய சாலை எனும் சேவை பிரிவு ஒன்றும் செயற்படுகின்றன. ஜனவரி மாதம் 1000 தைக்கப்பட்ட ஆடைகள் உற்பத்தி செய்வதற்கான உத்தேச செலவுகள் அல்லது உத்தேச தகவல்கள் வருமாறு ஒரு 1000 ஆடைகளை உற்பத்தி செய்வது தொடர்பான சில தகவல்கள் தந்திருக்கும். ஓகே, முதலாவது பாருங்க, வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சிய சாலைன்னு 3ஆக பிரிச்சு தந்திருக்காங்க. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், அப்ப இது 3மே சரிதானே? இதுல வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம், இந்த 3மே எங்க இருக்கும் பிள்ளைகள்? இந்த 3ம் இருக்கிற பிரிவு, 3ம் இருக்கிற இடத்துக்கு பேர் என்ன? தொழிற்சாலை சொல்றோம். என்ன பிள்ளைகள்? ஆடை உற்பத்தி நிறுவனம், ஆடை உற்பத்தி செய்கின்ற இடத்துக்கு பேர் என்ன? தொழிற்சாலை.
அப்ப தொழிற்சாலையில தான் மூன்று பிரிவு இயங்குது. ஒன்று வெட்டும் பிரிவு, இரண்டாவது தைக்கும் பிரிவு, மூன்றாவது களஞ்சிய சாலை என்ற மூன்று பிரிவுகள் தொழிற்சாலையில இயங்குது. விளங்கிடுதா பிள்ளைகள்? தொழிற்சாலையில இயங்குது. ஓகே. அந்த மூன்று பிரிவுகள் தொடர்பான சில தகவல்கள் தந்திருக்காங்க. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த மூன்றும் தொழிற்சாலை தானே. அப்ப தொழிற்சாலையோடு சம்பந்தப்பட்ட நேரில் பொருள், நேரில் கூலி என்றது எதுக்குள்ள வரும்? தொழிற்சாலை மேந்தலையாக இருக்கு, உற்பத்தி மேந்தலையாக இருக்கு. தொழிற்சாலை மேந்தலைக்கு இன்னொரு பேர் உற்பத்தி மேந்தலை. அடுத்தது பாருங்க, ஜனவரி மாதம் உத்தேசிக்கப்பட்ட ஏனைய பொது மேந்தலை கிரயங்கள். பிள்ளைகள், உத்தேசிக்கப்பட்ட ஏனைய தொழிற்சாலை பொது மேந்தலை கிரயம் என்று இதை சேர்த்துக்கணும். ஏனைய பொது மேந்தலை கிரயம் என்று மட்டுமெல்லோ இருக்குது, அத சின்ன ஒரு சேஞ்சா அப்படி இருந்தா இனிமே ஏனைய தொழிற்சாலை என்று போட்டாலும் சரி, உற்பத்தி என்று போட்டாலும் சரியா, உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்கள். சரியா? இதுல ஜனவரி மாதம் உத்தேசிக்கப்பட்ட ஏனைய உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்கள். அவ மேல ஏற்கனவே பாருங்க, நேரில் பொருள் நேரில் கூலி என்று சொல்லி நேரடியாக வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு தந்திருக்காங்க. அப்ப வெளிப்படையா எங்களுக்கு தெரியுது, இந்த நேரில் பொருள் நேரில் கூலி என்றது பிள்ளைக்கு வடிவா வழங்கிக் கொள்ளுங்க, உற்பத்தி மேந்தலை கிரயமாக இருக்கும். இதுல சொல்லாட்டிக்கும் நீங்க கண்டுபிடிக்கலாம். எப்படி? நான் ஃபர்ஸ்டாவே சொல்லிட்டு, இந்த வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சிய சாலை, இந்த மூன்று வந்து இருக்கும் தொழிற்சாலையில இருக்கு. தொழிற்சாலையில மூன்று பிரிவு இருக்கு. அப்ப இந்த தொழிற்சாலையோட தொடர்புடைய நேரில் பொருள் நேரில் கூலி என்னத்தை குறிக்கும்? உற்பத்தி பொது மேந்தலை கிரயங்களை குறிக்கும், அல்லது தொழிற்சாலை மேந்தலை கிரயங்களை குறிக்கும். அப்ப இங்க வெளிப்படையாக தெரியுது, வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு நேரில் பொருள் போயிருக்குது, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு நேரில் பொருள் போயிருக்கு. வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு கூலி போயிருக்குது, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு நேரில் கூலி போயிருக்கு. அப்ப வெளிப்படையாக தெரியுது. ஆகவே இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஒதுக்குதல். அப்ப எங்களுக்கு இங்க பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, நேரில் பொருள். ஓகே. அப்ப இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறையை செய்யறதுக்காண்டி, சரியா, மேந்தலை பகிர்வு செயல்முறை செய்யறதுக்காண்டி நாங்க செய்ய போற விஷயத்துக்கு பேர் தான், இல்ல நாங்க செய்ய போற அட்டவணைக்கு பேர் தான் மேந்தலை பகிர்வு அட்டவணை. என்ன சொல்லுவோம்? மேந்தலை பகிர்வு அட்டவணை என்று சொல்லுவோம். இந்த மேந்தலை பகிர்வு அட்டவணையோட ஃபார்மட் இப்படி இருக்கு. கோட் அடிச்சு கொள்ளுங்க பிள்ளை. விவரம், பகிர்வு அடிப்படை, பெறுமதி. இங்க நாங்க வந்து தொழிற்சாலை மூன்றா பிரிச்சு வச்சிருக்கோம். உற்பத்தி பிரிவு, சேவை பிரிவு. உற்பத்தி பிரிவுக்குள்ள வெட்டும் பிரிவும் இருக்குது, தைக்கும் பிரிவும் இருக்குது. சேவை பிரிவாக களஞ்சிய பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கு. அப்ப சேவை பிரிவு என்றதனுடைய கருத்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? உற்பத்தி பிரிவுகளுக்கு சேவை பிரிவுகள் சப்போர்ட் பண்ணு. ஓகே, வேகமா கோடடிங்க பிள்ளைகள், ஒரு 10 வரியில கோடடிங்க. ஒரு 10 வரியில கோடடிங்க. மேந்தலை பகிர்வு அட்டவணை. அப்ப இந்த மேந்தலை பகிர்வு செயல்முறை ஒதுக்குதல், பகிர்தல், பகிர்தலுக்குள்ள முதலாம் கட்ட பகிர்வு, இரண்டாம் கட்ட பகிர்வு. இதனை மேற்கொள்றதுக்கு பிள்ளை இந்த பகிர்வு செயல்முறையை செய்யறதுக்கு நாங்கள் என்னத்தை செய்து காட்டணும்? என்ன அட்டவணை செய்யணும்? மேந்தலை பகிர்வு அட்டவணை செய்யணும்.
போர் அடிச்சுட்டா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஒரு 10 வரையில கோட் அடிங்க. இது கட்டாயம் படிக்க வேண்டிய பாடமா. 2வது வினாவில கட்டாய கேள்வி. குறைஞ்சது 25 மார்க்ஸ், கூடினது 30 மார்க்ஸுக்கு கேள்வி வரும். மேல்நிலை பயிர்வு அட்டவணை. சரியா? கட்டாய கேள்வி. சரி, ஓகே. அப்ப இந்த மேல்நிலை பயிர்வு அட்டவணையில முதலாவது என்ன செய்யணும் என்று படிக்கிறோம். மேல்நிலை பயிர்வு செயல்முறையில முதலாவது ஒதுக்குதல். அப்ப ஒதுக்குதல் அங்க செய்யணும். பாருங்க, இதுல நேரில் பொருள் என்றது உற்பத்தி மேல்நிலை என்றதை கண்டுபிடிச்சிட்டோம். வெட்டம் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு, களஞ்சிய சாலைக்கு இல்லை. அப்ப நேரடியா எங்களுக்கு தெரியுது. ஏன்னா அப்ப முதலாவது நேரில் பொருள். சரியா? எவ்வளவு வெட்டம் வடிவா கவனிங்க, பேர்ந்து எழுதலாம். நேரில் பொருள் வெட்டம் பிரிவுக்கு 20,000, தைக்கும் பிரிவுக்கு 40,000, களஞ்சியத்துக்கு இல்லை பிள்ளை. ஓகே. ஆகவே மொத்த பெறுமதி எவ்வளவு? நேரில் கூடி 60,000. இங்க பகிர்வு அடிப்படையாக நாங்கள் என்ன சொல்லணும்? ஒதுக்குதல் என்று எழுதுவோம். ஏன்? இங்க வெளிப்படையாக வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு என்றது தெரியுது. ஆகவே இந்த செயல்முறைக்கு பேர் தான் ஒதுக்குதல். அலோகேஷன். முதலாவது ஞாபகப்படுத்துங்க, இந்த மேல்நிலை பகிர்வு செயல்முறை என்றது முழுக்க முழுக்க இதுல கணக்கா பேர் இந்த கேள்வியில கனவா பேர் பிழை எடுக்கிறதுக்கு காரணம் இந்த கேள்வியை இந்த பாடத்தை வடிவா விளங்குறதுல இருக்கிற பிரச்சனை. இதை நாங்கள் மேல்நிலை பயிர்வு செயல்முறைக்கு உட்படுத்தும். சரியா? இந்த திரட்டுதல், ஒதுக்குதல், பகிர்தல், உறிஞ்சல் இந்த செயல்முறை உற்பத்தி பொது மேல்நிலை கிரியங்களுக்கு தான் நாங்க செய்வோம். உற்பத்தி எல்லா பொது மேல்நிலை கிரியங்களை நாங்கள் பகிர்வு செயல்முறைக்கு உட்படுத்துறேன். உற்பத்தி பொது மேல்நிலை கிரியங்களுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? தொழிற்சாலை மேல்நிலை. ஓகே. அப்ப இங்க இருக்கிற நேரில் பொருள் உற்பத்தி பொது மேல்நிலை என்றதை நாங்கள் எப்படி விளங்கி கொண்டோம் பிள்ளைகள்? இந்த நேரில் பொருள் உற்பத்தி பொது மேல்நிலை தான் என்றதை எப்படி விளங்கி கொண்டோம்? இந்த வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சிய சாலை எங்க இயங்கும்? தொழிற்சாலை. அப்போ தொழிற்சாலையோட தொடர்புடைய நேரில் செலவுகள் என்னது? உற்பத்தி பொது மேல்நிலைகள் அல்லது தொழிற்சாலை மேல்நிலைகளாக இருக்கு. அடுத்தது பாருங்க, நேரில் கூலி. இந்த நேரில் கூலியும் வெளிப்படையாக தெரியுது. வெட்டும் பிரிவுக்கு 50,000, தைக்கும் பிரிவுக்கு 1,00,000, களஞ்சியத்துக்கு இல்லை என்று போட்டிருக்காங்க. ஆகவே மொத்தம் 150,000. இதுக்கு பேரும் என்ன பிள்ளைகள்? ஒதுக்குதல். ஏனென்றால் வெளிப்படையாக தெரியுது. வெளிப்படையாக தெரியுது. வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு செலவு போயிருக்குது, நேரில் கூலி. தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு நேரில் கூலி போயிருக்கு. சரியா? விளங்குதா? ஓகே. அப்ப இந்த ரெண்டையும் தவிர ஜனவரி மாதம் உத்தேசிக்கப்பட்ட ஏனைய உற்பத்தி பொது நினைக்கிறேன் எத்தனை தந்திருக்காங்க? கட்டட வாடகை, மின் கட்டணம், ஊழியர் காப்புறுதி, இயந்திர காப்புறுதி, இயந்திர பெருமானத்தை, இப்படி 5 செலவுகள் தந்திருக்காங்க. இப்ப அந்த 5 செலவு வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு, களஞ்சியத்துக்கு எவ்வளவு கண்டது தரையில. வெட்டும் பிரிவு எவ்வளவு, தைக்கும் பிரிவு எவ்வளவு, களஞ்சியம் எவ்வளவுன்றது தரையில். இப்ப நாங்க என்ன செய்யணும்? நியாயமான ஒரு அடிப்படை. இதுல பாருங்க, இயந்திரத்தினுடைய பெறுமதி இருக்குது, கட்டடத்தின் பெறுமதி இருக்குது, தளப்பிறப்பு, ஊழியர்களினுடைய எண்ணிக்கை. இந்த தரப்பட்ட அடிப்படைகள்ல மிகவும் பொருத்தமான ஒரு அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிக்கணும். ஓகே.
முதலாவது பாருங்க கட்டட வாடகை. இந்த கட்டட வாடகை மொத்தமா 70,000 என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த 70,000 எவ்வளவு வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம் என்று சொன்னேன். அப்ப கட்டட வாடகையை நாங்கள் எப்படி பிள்ளைகள் வாடகை கொடுக்கிறோம்? இந்த கட்டட வாடகை நாங்கள் எப்படி பிரிச்சு பார்க்கணும்டா, தளப்பரப்பு சரிதானே, இந்த அந்ததுக்குள்ள பொருத்தமான அடிப்படையை எடுக்கணும். சரியா? எப்பயுமே வாடகைன்றது எங்களோட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் அதிகமான இடங்கள்ல வாடகை வசூலிக்கப்படும். தளப்பரப்பு பாருங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் சதுர அடிகள்ல தந்திருக்கு. 10,000, 50,000, 10,000 என்ன, 10,000, 50,000, 10,000. அப்ப இதை சுருக்கினா அப்படி வரும் பிள்ளை. இப்படியே வச்சுக்கொண்டு பிரிச்சு கொடுக்குற கஷ்டமா இருக்கு. இதை சுருக்கி பாருங்க. சுருக்கினா இதுல பக்கத்துல எழுதி வைங்க. எப்படி வரும்? 1க்கு 5க்கு 1 கண்டு வரும். 10,000, 50,000, 10,000 என்றது சுருக்கினீங்களாக இருந்தால் தளப்பரப்பு. அப்ப தளப்பரப்பு எப்படி இருக்கு சுருக்கைக்குள்ள? வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம் மூன்றுக்கும் நாங்கள் சுருக்க வேண்டும், பிரிச்சு கொடுக்கணும். 1க்கு 5க்கு 1 ஆக இருக்கு. ஒன்றுக்கு 5க்கு 1 சரியா? அப்ப இதை பிரிச்சு அப்படி வரும் பிள்ளைகள். 10,000, 70,000 பிரிக்கிறோமா? 10,000, 50,000, 10,000. 10,000, 50,000, 10,000 என்று வரும். விளங்குதா வித்யா, ஜெனீர், அன்றியா? இந்த தளப்பரப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம். ஓகே, அடுத்தது பாருங்க மின்சார கட்டணம். இந்த மின்சார கட்டணத்துக்கும் பாருங்க பிள்ளை மொத்தமா 14,000 சொல்லி இருக்கிறாங்க. இப்ப தந்ததுக்குள்ள நான் சொன்னான், இப்ப நீங்க மின்சார கட்டணத்தை பிரிச்சு கொடுக்கறதுக்கு மிகவும் பொருத்தமானது எதுவாக இருக்கும்? பயன்படுத்திய அலகுகள், மின் கட்டண அலகுகள். இந்த பயன்படுத்திய மின் அலகுகள் தர இல்லை. அப்ப தந்ததுக்குள்ள அடுத்த கட்டம் எதை யோசிக்கலாம்டா, தளப்பரப்பு தான். சரியா? அடுத்த கட்டமாக யோசிக்கக்கூடிய விஷயம் எது? தளப்பரப்பு. இப்ப இங்க மின்சாரம் பயன்படுத்திய யூனிட்ஸ் அலகுகள், பயன்படுத்திய மின் அலகுகள் தர இல்லை. அதனால நாங்கள் என்ன செய்யணும்? தந்ததுக்குள்ள மிக பொருத்தமானது. இப்ப இதுல பயன்படுத்திய மின் அலகுகள் தர என்று யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். தந்ததுக்குள்ள இப்ப அடுத்த கட்டமா நாங்க மின்சாரத்துக்கு வந்து தளப்பரப்பு எடுத்துக்கொள்றோம். சரியா? இந்த நியாயமான அடிப்படைகள் 2-3 கேள்வி செய்ய உங்களுக்கு ஃபேமிலியர் ஆகும். இதுக்கு எது பயன்படுத்துறாங்க. ஓகே, அப்ப இதை சுருக்கினா அப்படி வரும் பிள்ளைகள். 2,000, 10,000, 2,000. 1க்கு 5க்கு 1 பிரிச்சு கொடுக்கும். வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சிய சாலை என்பதற்கு இடையில 3ஆக டிவைட் பண்ணி கொடுக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க ஊழியரினுடைய காப்புறுதி. சரி சொல்லுங்க. இப்ப ஊழியர் காப்புறுதி எதை வச்சு கொண்டு பிரிக்கலாம்? யாராவது ஊழியர் காப்புறுதி எதை வச்சு கொண்டு பிரிக்கலாம்? ஊழியர் எண்ணிக்கை. ஓகே, இப்ப தந்ததுக்குள்ள பாருங்க ஊழியரின் எண்ணிக்கை 1000, 2,000, 500. அப்ப இதை சுருக்கினா அப்படி வரும் பிள்ளைகள். 2க்கு 4க்கு 1 என்ன, சுருக்கி பாருங்க. 2க்கு 4க்கு 1 என்று வரும். 10,000 1000, 2,000 வெட்டும் பிரிவுல 1000 ஊழியர்கள், தைக்கும் பிரிவுல 2,000 ஊழியர்கள், களஞ்சிய சாலையில 500 ஊழியர்கள். அப்ப இந்த ஊழியர்களினுடைய என்ன அப்படியே வச்சுக்கொண்டு சுருக்கேக்குல எங்களுக்கு கால்குலேஷன் கஷ்டமா இருக்கு. அப்ப ஊழியர்களினுடைய எண்ணிக்கை
எப்படி வரப்போகுது? 2க்கு 4க்கு 1 எவ்வளவு இருக்குது? 8400. அப்ப 8400 பிரிச்சா அப்படி வரும் பிள்ளைங்க. பிரிச்சு போடுறது யாருக்கும் விளங்காடி கேளுங்க. 1200, 2400, 4800 வருகுதா? 2க்கு 4க்கு 1 பிரிக்கிறேன். ஓகேவா? அப்ப ஊழியர்களினுடைய எண்ணிக்கையை பிரிச்சா வருதா? 2400, 4800, 1200. சரியா? அப்ப இங்க எங்களுக்கு தெளிவா தெரியல வெட்டும் பிரிவுக்கு எவ்வளவு, தைக்கும் பிரிவுக்கு எவ்வளவு, களஞ்சியத்துக்கு எவ்வளவுன்னு தெரியல. அப்ப பொருத்தமான ஒரு அடிப்படையை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்கிறோம். அடுத்தது பாருங்க, இதுல வந்து விளங்கின சரி, இதுல கட்டட வாடகைக்கு வந்து கட்டடத்துல பெருமதி எடுக்கலாம். ஓகே, கட்டடத்தினுடைய பெறுமதி இருக்குது. ஓகே, வாடகை என்பது வழக்கமா அதான் சொல்லவா, கட்டடத்தினுடைய பெறுமதிக்கு என்று வாடகை கொடுக்கிறீர்கள் தான். இந்த வழக்கமான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். யூஸ்வலா இந்த ரூம்ல அளவுகளுக்கு வச்சு கொண்டு தான் நாங்க என்ன செய்வோம். நீங்க கடைகளை எடுத்தாலும் சரி, பொதுவா வீடுகளை எடுத்தாலும் சரி, ஸ்கொயர் ஃபீட் என்ற கணக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரிதானே? வேல்யூவை வச்சுக்கொண்டு நாங்க வாடகை மதிக்கிறது மிகவும் குறைவு, கூடுதலா. சரிதான்? அப்ப தந்ததுக்குள்ள பொருத்தமான நீங்க கட்டிடத்தை எடுக்கலாம்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? சரி. ஓகே. அப்ப வழக்கமா கட்டடத்தினுடைய பெறுமதியை இப்ப நான் வாடகைக்கு ஒரு கட்டடத்தை எடுத்திருக்கேன், அதனுடைய பெறுமதியாக இருக்கலாம். அப்ப அதனுடைய பெறுமதியை வச்சுக்கொண்டு நாங்க பிரிக்கிறது பொருத்தம் இல்லை. வாடகை என்றது வழக்கமா ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுக்கொண்டு பெரும்பாலான இடங்கள், சரியா, ஸ்கொயர் ஃபீட்டை வச்சுக்கொண்டு தான் வாடகை கணக்கு செய்வோம். வாடகை கால்குலேஷன்ஸ் இருக்கு. இப்ப காணியினுடைய பெறுமதிகள் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்ஸை வச்சுக்கொண்டு தான் போகும். ஓகே. அப்ப வழக்கமா பயன்படுத்துற பொருத்தமான ஒரு அடிப்படையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அவ்வளவு கூட யோசிக்க தேவை. சரிதானே? அடுத்தது இயந்திரத்தினுடைய காப்புறுதி. ஓகே, இயந்திர காப்புறுதி பிள்ளைகள் எதை வச்சுக்கொண்டு இன்சூரன்ஸ் போடுவாங்க சொல்லுங்க பாப்போம். வழக்கமா நீங்க வீட்டுல ஒரு வேன் ஒன்றை இன்சூரன்ஸ் பண்ண போறீங்க, அல்லது உங்களோட பில்டிங்கை இன்சூரன்ஸ் பண்ண போறீங்களா, எதை பார்ப்பாங்க? நார்மல் கார் வச்சிருக்கிறவருக்கு, நார்மலான ஒரு கார் வச்சிருக்கிறவருடைய இன்சூரன்ஸ் பெறுமதியிலையும் பார்க்க, லக்ஸரியான ஒரு காரை வச்சிருக்கிறவனுடைய இன்சூரன்ஸ் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அங்க வேல்யூவை பார்ப்போம் இன்சூரன்ஸ் போடுறது. விளங்குதா? இந்த ஊழியர் சரி, மனித உயிர்கள் தவிர ஏனைய அசட், சரியா, மனித உயிர்கள் தவிர்ந்த ஏனைய சொத்துக்களுக்கு இன்சூரன்ஸ் பார்க்கலாம். அதனுடைய பெறுமதியை பார்க்கலாம். 70 லட்சம் ரூபாய் காரா, 2 கோடி ரூபாய் காரா, அந்த வேல்யூவுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுவாங்க. அப்ப தந்ததுக்குள்ள இயந்திரத்தினுடைய பெறுமதியை வச்சுக்கொண்டு இயந்திர பெறுமதியை பாருங்க. 7 லட்சத்துக்கு 14 லட்சம் என்று இருக்கு. இந்த 7 லட்சத்துக்கு 14 லட்சம் என்றா பிள்ளைகள், இதை சுருக்கி பாருங்க எவ்வளவு வரும். 1க்கு 2 என்று வரும். ஓகே, 1க்கு 2 கண்டு வரும் இயந்திரத்தினுடைய பெறுமதி. அப்ப 1க்கு 2 கண்டா களஞ்சியத்திலே இயந்திரம் இல்லை என்பது அதனுடைய கருத்து. இயந்திர பெறுமதி 1க்கு 2 ஆகும். அப்ப மொத்தம் பாருங்க எவ்வளவு இயந்திர காப்புறுதி, 3000. அப்ப பிரிச்சீங்கன்னா இங்க 1000, 2000.
அடுத்த பாருங்க இயந்திர பெருமான தேய்வு. இயந்திர பெருமான தேய்வும் எதை வச்சு கொண்டு பிரிப்போம் பிள்ளைகள்? தந்ததுக்குள்ள மிக பொருத்தமான அடிப்படை மொத்தமா தந்திருக்காங்க. அப்ப இயந்திரத்தினுடைய பெறுமதியை வச்சுக்கொண்டு நாங்கள் பிரிச்சு கொடுக்க வேண்டும். 30,000 இயந்திர பெருமான தேய்வு, 10,000, 20 நாள். களஞ்சியத்துல இயந்திரம் இல்லை. சரியா? அப்ப தெளிவாக இனங்காணக்கூடிய உற்பத்தி மேந்தலைகளை நாங்கள் என்ன செய்யறோம்? ஒதுக்குதல் செய்கிறோம். தெளிவாக நேரடியாக இனங்காண முடியாத மேந்தலை கிரயங்களை பகிர்வு செய்யும். இப்ப பகிர்வு செய்யக்குள்ள பாருங்க பிள்ளைகள், இந்த கட்டட வாடகை, மின்சாரம், ஊழியர் காப்பீடு, இந்த மூன்றையும் பாருங்க. உற்பத்தி பிரிவுக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம். என்ன? இந்த கட்டட வாடகை, மின்சாரம், ஊழியர் காப்பீடு, இந்த மூன்றையும் மட்டும் பாருங்க. உற்பத்தி பிரிவுக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம், களஞ்சிய பிரிவுக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம், சேவை பிரிவுக்கும் பிரிச்சு கொடுக்கிறோம். அப்ப உற்பத்தி பிரிவு, களஞ்சிய பிரிவு ரெண்டுக்கும் ஒதுக்கி கொடுத்தா, ஏன்னா இந்த ரெண்டுக்குமே பகிர்ந்து கொடுக்கக்குள்ள அதுக்கு பேர் முதலாம் கட்ட பயிர். அப்ப இந்த செயல்முறை தான் முதலாம் கட்ட பயிர். உற்பத்தி பிரிவுக்கு மட்டும் வந்தா உற்பத்தி பிரிவுக்கும் கொடுப்போம், உற்பத்தி பிரிவு சேவை பிரிவுகளுக்கு பிரிக்க வேண்டி வந்தா இந்த இரண்டுக்குமே பிரிச்சு கொடுக்க போறோம். இதுக்கு பேர் தான் முதலாம் கட்ட பகிர்வு. சரியா? முதலாம் கட்ட பயிர்வாக இருக்கு. அப்ப நாங்க ஒதுக்குதல் செய்துட்டோம். அடுத்ததாக முதலாம் கட்ட பயிர்வும் செய்துட்டோம். நாங்க ஒதுக்குதல் என்ற செயல்முறையை செஞ்சிட்டோம். அடுத்ததா முதலாம் கட்ட பயிர்வு என்றதையும் சொல்லுவோம். ஓகே, இப்ப கூட்டிக் கொள்ளுங்க பிள்ளைகள். டோட்டல் பண்ணுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. டோட்டல் பண்ணுங்க பிள்ளைகள். வருதா? 335, 400. வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவுக்கும் சரியா வருதான்னு பாருங்க பிள்ளைகள். பார்த்து எழுதாதுங்க, வர்ற விட உங்களுக்கு வருதான்னு பாருங்க. சரியா வருதா மிச்சாக்கள்? டோட்டல் பண்ணி பாருங்க. வெட்டும் பிரிவு, தைக்கும் பிரிவு, களஞ்சியம். ஓகே தானே? என்ன? சரி, நன்றி. ஓகேவா? ஓகே, அப்ப நாங்க முதலாவது ஒதுக்குதல் என்ற செயல்முறை செய்திருக்கோம். அடுத்தது முதலாம் கட்ட பயிர்வு. முதலாம் கட்ட பயிர்வு என்ற உற்பத்தி பிரிவு, சேவை பிரிவு ரெண்டுக்கும் பிரிச்சு கொடுக்கிறது நியாயமான ஒரு அடிப்படை. இந்த நியாயமான அடிப்படை என்றது தந்த கேள்விக்குள்ள நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா சரி. ஓகே, அடுத்தது பிள்ளைங்க, இந்த களஞ்சியம் என்னத்துக்காண்டி இயங்கம் என்று சொன்ன நான் ஃபர்ஸ்டா, இந்த சேவை பிரிவு என்றது
உற்பத்தி பிரிவுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி ஆதரவு அளிக்கிறதுக்காண்டி தான் இந்த சேவை பிரிவு இயங்கிக் கொண்டு இருக்க போகும். அப்ப இந்த சேவை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலைகளை மீண்டும் உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மறுபகிர்வு செய்கிறது. மீண்டும் இந்த உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில அப்ப எது உற்பத்தி பிரிவு? வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவு இந்த வினாவான. அப்ப இந்த சேவை பிரிவு என்னதுக்காண்டி இயங்க போகுது? இந்த வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவுக்கு ஆதரவு அளித்தல், சப்போர்ட் பண்றது. ஆகவே இவருக்கு பிரித்து கொடுக்கப்பட்ட மேந்தலை கிரயங்களை மீண்டும் உற்பத்தி கிரைய நிலையங்களுக்கு இடையில மறுபகிர்வு செய்யறது, ரீஅப்போர்ஷன்மெண்ட் பண்றது. அதுக்கு பேர் இரண்டாம் கட்ட பகிர்வு. ஓகே, அப்ப இங்க போட போறோம் என்னது? இரண்டாம் கட்ட பகிர்வு செய்யப்படணும். இப்ப ஸ்கிரீனை கவனிங்க, பேர்ந்து எழுதலாம். இரண்டாம் கட்ட பகிர்வு. ஓகே, இரண்டாம் கட்ட பகிர்வு செய்யப்படும். அப்ப இரண்டாம் கட்ட பகிர்வு சேவை பிரிவிட்டு எவ்வளவு இருக்குது? 13,200 செலவு பயிர். இதை எப்படி நாங்கள் வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவுகிட்ட இருந்து எடுக்க போறோம்னா, இந்த உற்பத்தி பிரிவுக்கு தேவையான மூலப்பொருட்கள், இந்த உற்பத்தி பிரிவு தைக்கும் பிரிவுக்கு தேவையான பொருட்களை யார் சப்ளை பண்ணும்? களஞ்சியம், ஸ்டோர். இந்த களஞ்சியம் தான் இந்த உற்பத்தி பிரிவு தைக்கும் பிரிவுக்கு தேவையான மூலப்பொருட்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய தேவையான பொருட்களை சப்ளை பண்ணும். அப்ப இந்த சப்ளை பண்ணைக்குள்ள இந்த வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவும் என்ன செய்யும்? சும்மா அனுப்புன்னு சொன்னா அனுப்பாது. களஞ்சியம் என்ன செய்யணும்? இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரத்தின் ஊடாக விண்ணப்பிக்க வேண்டும். என்ன செய்யணும்? களஞ்சியம் சரி, இந்த உற்பத்தி பிரிவுகள் என்ன செய்யணும்? நாங்க ஏற்கனவே பொருள் கிரைய கட்டுப்பாடுல படிச்சுட்டாங்க. இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரம் அல்லது களஞ்சிய வேண்டுகோள் பத்திரத்தின் ஊடாகத்தான் களஞ்சியத்திட்ட விண்ணப்பிக்கும். அப்ப இதுல பாருங்க, வெட்டும் பிரிவு 50 தரம் களஞ்சியத்திட்ட விண்ணப்பிச்சிருக்கு. எனக்கு பொருளத்தான் சொல்லி 50 தரம் விண்ணப்பிச்சிருக்கு. தைக்கும் பிரிவு பாருங்க 30 தடவைகள் விண்ணப்பிச்சிருக்கு. ஆகவே இந்த வெட்டும் பிரிவும் தைக்கும் பிரிவும் இயங்கோணம் என்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த களஞ்சிய சாலை இயங்குது. அதுல 50 தரம் பொருள் வேணும் என்று வெட்டும் பிரிவு கற்றுக்கு, 30 தரம் பொருள் வேணும் என்று தைக்கும் பிரிவு கற்றுக்கு. ஆகவே பிள்ளைகள் சரியா, இங்க நாங்க இந்த இரண்டாம் கட்ட பயிர்வு செய்வதற்கு பொருத்தமான அடிப்படை எதுவாக இருக்கும்? பொருள் வேண்டுகோள் பத்திரம். பொருள் வேண்டுகோள் பத்திரமாக இருக்கும். இந்த பொருள் வேண்டுகோள் பத்திரம் பாருங்க, வெட்டும் பிரிவு 50 தரம் கேட்டிருக்கு, தைக்கும் பிரிவு 30 தரம். அதை சுருக்கினீங்கள் என்றால் 5க்கு 3 கண்டு வரும். சரி, அப்படி வரும்போது 5க்கு 3 என்ற அடிப்படையில இந்த களஞ்சிய பிரிவினுடைய திரட்டிய பொது மேந்தலைகளை 13,200 வழியால் எடுத்து இந்த வெட்டும் பிரிவு தைக்கும் பிரிவுக்கு மீள் பகிர்வு செய்யப்படும். சரியா, அப்ப இந்த 13,200 8ஆல பிரிச்சு 5ஆல பெருக்கணும். அப்படித்தானே பிள்ளைகள்? 8,250 வரும். அதே மாதிரி 13,200 8ஆல பிரிச்சு 3ஆல பெருக்கினீங்க என்றால் 4,950 வரும். அப்ப இந்த ஸ்டேஜ் தான் ஓகே, இதுல எல்லோ கலர்ல காட்டியிருக்க இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் இரண்டாம் கட்ட பயிர். சேவை பிரிவுக்கு ஒதுக்கப்பட்ட மேந்தலைகளை அல்லது பகிரப்பட்ட மேந்தலைகளை உற்பத்தி பிரிவு தானே, உற்பத்தி பிரிவுக்காகத்தானே சேவை பிரிவு இயங்குது. இந்த உற்பத்தி பிரிவுகளுக்கு இடையில மீள் பகிர்வு செய்வது, அதுக்கு பேர் இரண்டாம் கட்ட பகிர்வு. ஓகே, இப்ப அதுக்கு பிறகு பாருங்க, டோட்டல் பண்ணிக்கொள்ளுங்க. வெட்டும் பிரிவுல 103,650. இங்க டோட்டல் பண்ணுங்க 2,31,750. திரட்டிய பொது மேந்தலை கிரி. சரி, அந்த கடைசிக்கு நேரா என்ன எழுதணும்? திரட்டிய பொது மேந்தலை கிரி.
அப்ப கடைசியா உற்பத்தி பிரிவு தைக்கும் பிரிவுக்கு தைக்கும் பிரிவுல எவ்வளவு செலவு போகும், சரி, உத்தேச மதிப்பீடு தந்ததால எவ்வளவு செலவு போயிருக்கும் என்றதை நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்ப இந்த 1000 அலகு 1000 என்ன உற்பத்தி செய்யறாங்க, 1000 தைக்கப்பட்ட ஆடைகளை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த வெட்டும் பிரிவுல 1,03,650 செலவு போகுது. தைக்கும் பிரிவுல 2,31,750 செலவு போகுது என்றதை நாங்க என்ன செய்யலாம், அறிந்து கொள்ளலாம். எழுதி கொள்ளுங்க. விளங்குதா ஜனீர், வித்யா, அன்ஷியா? என்ன செய்யறோம்ன்றது விளங்குதா? ஏதோ ஒரு ஃபார்மேட்ல போய் கொண்டிருக்கும் பிள்ளை, சரியா? ரெகுலரா கிளாஸ் வாங்க, கட்டாயம் அடுத்தடுத்த கேள்விகள் செய்ய செய்ய ஓகே, பாடமும் புரியும், கேள்வியும் புரியும். ஓகே, இது உங்களினுடைய 6வது டேர்முக்குரிய பாடமாக இருக்க போகுது. இதுவும் வரும். அங்கால இன்னும் 2 பாடம் தான் இருக்கு, அதோட ஒரு சிலபஸ் ஃபுல்லா கவர் அப் ஆகும். அப்ப இன்னைக்கு நாங்க படிச்சது ஒரு மேந்தலை தொடர்பாக ஒதுக்குதல் என்றதை எப்படி செய்கிறது, சரியா? முதலாம் கட்ட பயிர்வு எப்படி செய்கிறது, 2ஆம் கட்ட பயிர்வு எப்படி செய்கிறது. அந்த முதலாம் கட்ட பயிர்வு 2ஆம் கட்ட பயிர்வு ஒதுக்குதல் என்றது மேந்தலை பகிர்வு அட்டவணை என்றதை தயாரிச்சு எப்படி செய்கிறது என்றது தான் பார்த்தோம். எப்படி ஒரு மேந்தலை பகிர்வு அட்டவணையை தயாரிக்கும். சரி, அப்போ ஒரு மேந்தலை பகிர்வு அட்டவணையில என்னென்ன விஷயம் வரும் பிள்ளைகள், ஒதுக்குதல் என்ற செயல்முறை, முதலாம் கட்ட பகிர்வு, 2ஆம் கட்ட பயிர்வு, வேற எதுவுமே மேந்தலை பகிர்வு அட்டவணை என்றதுக்குள்ள வராது. ஓகே, ஸோ இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு போதும். மற்றது உறிஞ்சுதல், இந்த உறிஞ்சுதல் என்றதை தொடர்ச்சியா படிக்கணும் பிள்ளை, தொடர்ந்து சேர்த்து படிக்கிறது டைம் ஆனால். இன்றைக்கு இவ்வளவு மட்டும் பார்த்துருக்கோம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம், மிச்சம் நாங்கள் நாளையான் வகுப்புல பார்ப்போம். இனி இந்த பாடமெல்லாம் ஏற்கனவே சொன்னது போலதான், ஒரு 5-6 கிளாஸ் 7 கிளாஸுக்குள்ள வகுப்பு படிக்கலாம். பெரிய கஷ்டமான பாடம் இல்லை. ஆனா சின்ன சின்ன டெக்னிக், இந்த நோட்ஸை வடிவா விளங்கி கொள்றோம். இந்த கிரயங்களை வகைப்படுத்துறது நான் ஃபர்ஸ்டாக படிப்பிச்சேன். இந்த கிரயங்களை எப்படி வகைப்படுத்துறது மிகவும் முக்கியமா. எது உற்பத்தி மேந்தலை கிரயத்துக்குள்ள வரும், எது உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயங்களுக்குள்ள வரும். இந்த மேந்தலை பகிர்வை செய்யறதுக்கு நாங்க உற்பத்தி கிரயங்களை, உற்பத்தி மேந்தலை கிரயங்களை அடையாளம் காணும். மேந்தலை பகிர்வு செயல்முறைக்கு எது உற்பத்தி மேந்தலை கிரயம், எது உற்பத்தி எல்லா மேந்தலை கிரயங்கள் அடையாளப்படுத்த தெரியும். ஸோ அதுக்கு நாங்கள் கிரயங்களை வகைப்படுத்துறது எப்படி என்று ஏற்கனவே படிச்சுக்கோம். ஏற்கனவே உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் இருக்கு, தயவு செய்து வீட்டை திருப்பி படியுங்க. சரி, ரெக்கார்டிங்ஸை திருப்பி திருப்பி பார்த்து டைமை வேஸ்ட் பண்றீங்களா, கொப்பியில ஒழுங்கா எழுதி எடுத்துட்டா வேகமா நாங்கள் படிச்சு கொண்டு போகலாம். ஓகே, நாங்கள் நாளைக்கு வகுப்புல சந்திப்போம் பிள்ளைகள். ஓகே, பாய், குட் நைட்.